அதிகாலையில் அன்பருடன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் அவருடைய சமாதானமும் உங்களிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் சங்கீதம் 91:15 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவனை தப்புவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் கூப்பிடுதலுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, யோசபாத்துக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். அப்பொழுது யோசபாத்து மிகவும் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டானான். ஆம், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அவனுடைய முகத்தை தேடுவதற்கு அவன் ஒருமனப்பட்டான். அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அவனுடைய சத்துருக்களை பார்த்து அவன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அவன் மிகவும் பயந்து அவன் கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்படுத்தினான் தன்னை. அப்படி அவன் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு தன்னை ஒருமுகப்படுத்தி கொண்ட போது அங்கே அவனுக்கு நல்ல ஆலோசனை முதலாவது சொல்லப்படுகிறது. என்ன ஆலோசனை? எதிரி எங்கே வருகிறான், நீ எங்கே செல்ல வேண்டும், அவன் எப்படி வருகிறான் என்ற காரியங்களை இங்கே கர்த்தர் அவனுக்கு சொல்லுவதை நாம் காண முடியும். நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள், நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்துள்ள கண்டு சந்திப்பீர்கள் என்ற ஆலோசனை வருகிறது. அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த எதிரிகளுடைய எல்லா திட்டங்களையும் அங்கே அவருக்கு அறிவிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம், ஆபத்தில் அவனோடு கூட அவர் இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் யோசபாத்தின் வாழ்க்கையில் அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த சத்துருக்கள் மத்தியில் கர்த்தரை அவன் தேடின பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு மறு உத்தரவு கொடுத்து ஆபத்தில் அவரோடு கூட இருந்து அவரை தப்புவித்து அவரை கனப்படுத்தினது போல நீங்களும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருவின் தாக்குதலுக்கும் அவனுடைய சதி திட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற கவலைகள், துக்கங்கள், பலவீனங்கள், இதன் மத்தியில்
நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்து உங்களை அதிலிருந்து காப்பாற்றி உங்களை அவர் கனப்படுத்துவார். யோசபாத்துடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டு அவனுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாகவும் அவனை ஜெய ஜீவம் உள்ளவனாய் மாற்றினது போல உங்களையும் கர்த்தர் அப்படி மாற்ற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொள்வார், பார்த்து கொள்வார். ஆமென். God bless you.